அடடா, நான் சொன்ன மாதிரியே குளம் ஃபுல்லாக எவ்வளோ தண்ணியாக இருக்குது. படி இந்த மலைக்கு இந்த குளம் ஃபுல்லாக நிறைஞ்சு போயிடுச்சு. சரியான ஆழமாக இருக்கும் போல இருக்கு. இந்த பசங்க வேறு வரேன்னு சொன்னிச்சிங்க. இந்த பசங்கள்லாம் உள்ளே விட்டுறக்கூடாது, பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். பசங்களெல்லாம் போய் உள்ளே விழுந்துச்சிங்கன்னா அவ்வளோதான். என்ன இவ்வளோ ஆழமாக இருக்குது? ஏங்க வாங்க, இதுதான் நம்ம ஊர் குளம். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? நிறைய தண்ணி. இப்போ மழை வந்துச்சுல, அப்போ ஃபுல்லாக குளம் படிக்கட்டு ஃபுல்லாக மூடிடுச்சு. அடா ஆமாம் பசங்களா, நானே கோழி கொஞ்சம் எப்படி கழுவுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஆழமாக இருக்குது. கீழே கீழே இறங்கிறாதீங்க என்னை கேட்காம. ரொம்ப சரி ஓகே ஆண்டி, நாங்கள் இறங்க மாட்டோம் ஆண்டி. ஆண்டி இந்த சைடு தான் ரொம்ப ஆழமாக இருக்குது. எப்போ பார்க்குறதுக்கே எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. இந்த குளத்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. பஸ்லாம் அப்படி இருக்காது தானே? இப்போ தான் ரொம்ப ஃபுல்லாக தண்ணியாக வந்து கிடக்குன்னு நினைக்கிறேன். படிக்கட்டே காணும், எல்லா படிக்கட்டையும் முழுகிருச்சு. ஆமாம் ஐஷா, நம்ம ஏற்கனவே கூட பாட்டி வீட்டுக்கு வரும்போது இந்த குளத்துக்கு வந்திருக்கோம்ல, அப்போ கூட தண்ணி இவ்வளோ இல்லை. இப்போ தான் ரொம்ப தண்ணி வந்துருக்கு இல்லை, பார்க்கவே பயமாக இருக்குது. நிலாக்குட்டி, நம்ம ஏற்கனவே இந்த குளத்துக்கு வந்திருக்கோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? அதே குளம் தான், செம்மையாக இருக்குதுல்ல. படிக்கட்டே காணும் பத்தியா? நிலா, நம்ம அந்த பக்கமாக போகலாமா? அந்த பக்கம் நிறைய தண்ணி இருக்காது, அந்த பக்கம் தண்ணி கம்மியாக தான் இருக்கும், விளையாடவும் சூப்பராக இருக்கும். இரு, நான் ஃபஸ்ட்டு இறங்கி பார்க்குறேன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு. எப்போ என்னது இது, கரையிலேயே என்னை பாதி மூடிடுச்சு. இதே நான் உள்ளெல்லாம் போனால் அவ்வளோதான் போல இருக்கே. நான் ஆளே அடையாளம் தெரியாமல் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் போகக்கூடாது. இந்த பக்கம் வேணால் கொஞ்சம் கரை கம்மியாக இருக்கும், இங்கே நிற்கலாம் இந்த கரையில். ஆண்டி, இந்த பக்கம் தான் ஆண்டி ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த பக்கமாக வாங்க ஆண்டி, அந்த பக்கமாக கொஞ்சம் கரையாக இருக்குது, கல்லெல்லாம் இருக்குது. அங்கே நிற்க வச்சு கூட இந்த கோழி குஞ்சுங்கெல்லாம் குளிக்க வச்சிடலாம் ஆண்டி. இந்த பக்கம் குளிக்கவே வைக்க முடியாது போல இருக்குது. ஆமாம் பசங்களா, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி சரி வாப்பா, எந்த பக்கம் சொன்னேன் போய் பார்க்கலாம் வா. ஆண்டி, இந்த பக்கம் தான் ஆண்டி சொன்னேன். இங்கே பாருங்களேன், இங்கே கொஞ்சம் கரையாக இருக்குது ஆண்டி. இங்கே வச்சா நீங்கள் கோழி குஞ்செல்லாம் குளிக்க வச்சிடலாம். ஆனால் ஆமாம், இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணியும் க்ளீனாக இருக்குது, அந்த பக்கம் தண்ணி கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ இங்கே வச்சு எல்லாத்தையும் குளிக்க வச்சுட்டு போயிட வேண்டியதான். இந்த கோழி குஞ்செல்லாம் குளிக்க வச்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. அழுக்காக இருந்துச்சுங்க, எல்லாம் போட்டு அந்த சேத்துலையும் மேத்துலையும் மேய்ஞ்சிக்கிட்டு ஒரே அழுக்காக இருந்துச்சுங்க. சோப்பை போட்டு இன்றைக்கி நல்லா தேய்னு குளிக்க வச்சு விட்ருவோம். இத்தனை நாளாக ஒரே மழை. எனக்கு சுத்தமாக இந்த கோழி குஞ்சுங்களை குளிக்க வச்சா கூட குளிரில் நடுங்கி போயிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் கொஞ்சம் மழைலாம் போயிட்டு கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கு. இந்த வெயிலே நல்லா இந்த கோழி குஞ்செல்லாம் குளிக்க வச்சு நல்லா காய வச்சு விட்ற வேண்டியதான். நல்லா காஞ்சிருங்க. அதனால தான் நான் இன்றைக்கே குளிக்க வைக்கலான்னு சொன்னேன். சரி, எல்லாத்தையும் போட்டு நல்லா குளிக்க வைப்போம். நல்லா நிறைய போட்டு நல்லா தேய்னு தேய்ச்சி விட வேண்டியதான். எப்படியும் ஒரு கோழி கொஞ்சம் அம்மா குளிக்க வச்சுட்டாங்க. சரி சரி, இங்கே நின்று நல்லா காஞ்சிரு. சரியா, எங்கேயும் ஓடிடாத. எங்கேயாவது ஓடினா தண்ணி தனியாக இருக்கும். இங்கே தான் நல்லா வெயில் அடிக்குது. இங்கே நின்று காய். என்ன பூஜா, கோழிக்கிட்ட நின்று என்ன பேசிட்டு வர்ற? நீ பேசுறது அந்த கோழிக்கு புரியுமாக்கும்? நீ சொன்னால் அதே இடத்துல நிற்கும். அது போயிடும், அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அந்த பக்கமாக போயிட்டு மேய ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நேரத்தில் காஞ்சி போயிடும் பாரு. அப்படி அடிக்குது வெயில், நல்ல வெயில் அடிக்குது. வெயிலில் எல்லாம் சர சர சரன்னு காஞ்சிடும். இப்போ நீங்களே முங்கி எந்திரிச்சு நின்னா கூட வெயிலில் நின்று நல்லா காஞ்சிருவீங்க. அப்படி அடிக்குது வெயில். என்னத்தை செய்ய சொல்கிற? சரி சரி இரு, எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவோம். எம்பிட்டு அழுக்காக இருந்துச்சுங்க எல்லாம். ஆண்டி, நம்ம மட்டும் தான் குளிப்போம்னு பார்த்தா கோழி, பூனை, ஆடு, மாடு எல்லாத்தையும் அப்பப்போ குளிக்க வைக்கணுமா ஆண்டி? பின்ன என்ன பசங்களா, நம்ம மட்டும் குளிச்சா பத்தாதுமா? நம்ம கூட இருக்கிறவங்களும் நல்லா சுத்தமாக இருக்கணுமா இல்லையா? கோழி ஆடுங்கள்லாம் அப்போ அடிக்கடி நம்மளை மாதிரி குளிக்க வைக்கக்கூடாது. இருந்தாலும் அப்பப்போ ரொம்ப அழுக்காகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அப்பப்போ குளிக்க வச்சுக்கிற வேண்டியதான். இதில் என்ன இருக்குது? நான் அப்படி தான் குளிக்க வைப்பேன். அப்பப்போ ரொம்ப அழுக்காக இருக்க மாதிரி தெரியும். அழுக்காக இருக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுவேன், எடுத்துகிட்டு வந்து குளிக்க வச்சு விட்ருவேன். இப்போ மழை டைம்னால இந்த மழை தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்றனால இதில் எடுத்துகிட்டு வந்து குளிக்க வச்சேன். இல்லைனா ஒரு சிலதெல்லாம் வீட்டில் வச்சே குளிக்க வச்சு விட்ருவேன். வீட்டில் போர் தண்ணி அதெல்லாம் அந்த தண்ணிலாம் வரும்ல, அதிலேயே குளிக்க வச்சு விட்ருவேன். இந்த தடவை நல்லா தான் இருந்துச்சு குளத்து தண்ணி. அதனால தான் குளத்துல வந்து குளிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு குளத்துல எடுத்துகிட்டு வந்தேன். சரி சரி பசங்களா, எல்லா கோழி குஞ்சையும் குளிக்க வச்சாச்சு. அடுத்தது நீங்கள் தான் ஒவ்வொருத்தவங்களா போய் குளிங்க. சரியா, எல்லோரும் ஒன்றா போய் குளிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. சரியா, சரி இருங்க, நான் போயிட்டு இந்த எல்லா கோழி குஞ்சும் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்துட்டு காய வச்சுட்டு வரேன். எல்லாம் ஒரு இடத்துல தான் நின்று மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. நல்லா வெயிலில் தான் நின்றுட்டு இருக்குதுங்க. சரி, நல்லா வெயிலே நில்லுங்க. சரியா, அந்த பக்கம் போகாதீங்க, குளிர் தாங்க முடியாது உங்களால். வெயிலே நின்று நல்லா காய்ங்க. ஒரு வழியாக அவங்க எல்லாரையும் குளிக்க வச்சாச்சு. இந்த பசங்களை போய் பார்ப்போம். என்ன பசங்களா, சரி சரி வாங்க, ஒவ்வொரு ஆளாக குளிங்க. சரியா ஆண்டி, உங்க பின்னாடி பார்க்கவே செம பயங்கரமா இருக்கு ஆண்டி. ஃபுல்லா கல்லா இருக்கு, செம ஆழம். ஒரு கல்லு ஸ்டெப் நான் தனியா எடுத்து வச்சா கூட உள்ள விழுந்துருவேன் போல இருக்கு. எம்மாடி, நம்ம இந்த பக்கமே குளிப்போம். நல்லா இப்படி நின்று முங்கி முங்கி குளிப்போம். அங்கிட்டலாம் போவேன். அங்கிட்டலாம் போனோம்னா அவ்வளோதான் போல, நம்மளால விழுந்துருவோம் போல இருக்கு. இப்படி நின்று நல்லா முங்கி முங்கி குளிக்க வேண்டியதான். இங்கே நல்லா ஜாலியாக தான் இருக்கு. நிலக்குட்டி வா, நீயும் ஜாலியாக இருக்கு பாரு. இங்கே குளிக்கலாம் வா, செமையா இருக்கு. இந்த கல்லில் உட்காந்துக்கிற வேண்டியதான். எல்லாரும் இந்த கல்லில் வந்து உட்காருங்க. இந்த கல்லு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கல்லிலே உட்காந்து குளிக்கலாம் போல இருக்கு. சாரடி, இந்த தண்ணி நல்லா எடுத்து ஊத்துறேன் பாரு. என்ன பசங்களா, எல்லாருக்கும் ஒரு பெரிய கல் கிடச்சிருச்சு போல இருக்கு. கல்லில் எல்லாரும் உட்காந்துக்கிட்டீங்க. சரி சரி, எல்லாருக்கும் ஷாம்பு நுரை போட்டு விட்றேன். ஷாம்பு நுரையை போட்டோன்னா நல்லா போய் எல்லாரும் தேய்ச்சி தலையில் ஒரு தடவை முங்கி எந்திரிச்சு வந்துருங்க. சரியா ஆண்டி, நாங்கள் கொஞ்ச நேரம் இதில் ஜாலியாக விளையாட போகிறோம் ஆண்டி. இந்த தண்ணி எல்லாம் எடுத்து ஊற்றி ஊற்றி விளையாடவே எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா ஆண்டி? எனக்கு
எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா சாரதி அண்ணா. இது போட் மாதிரி இருக்கு. இது மேல எல்லாரும் ஏறி உட்கார்ந்துக்கலாம். இதுல ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். ஹே நீலா, செம்ம ஐடியா. ஆனால் நம்ம யாரும் கவுந்துடாம இருக்கணும். நம்மலாம் கவுந்தோன்னா அவ்வளோதான். நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கலாம். சரியா? சரி வாங்க, எல்லாரும் உட்காந்தாச்சு. செம்ம ஜாலியாக இருக்கும் போல இருக்கு. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் குள்ள பைசா அஸ்கா புஸ்கா. சாரதி பயமா இருக்குடா. உளுத்துற போல பயமா இருக்குடா. சாயிர மாதிரி இருக்குடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா சாரதி. இதெல்லாம் பார்த்து பொறுமையா போகணும். மடி அவ்வளவுதான் போல இருக்கு. கீழ விழுந்தா அவ்வளவுதான். மடி ஆடுது. ஏ ஆயிஷா, அதெல்லாம் ஒன்றும் ஆடாத ஐஷா. அப்படின்னு நீ அசையாம இரு. நீ கத்துலேயே கீழே விழுந்துடும் போல இருக்கு போட்டு. என்ன பசங்களா, நல்லா ஜாலியாக போட்டில் போயிட்டு வரீங்க போல இருக்கு. சரி எல்லாரும் வந்து இப்படி உட்காருங்க பசங்களா. டைம் ஆகுது. ரொம்ப நேரம் தண்ணியிலே நிற்காதீங்க பசங்களா. பாருங்க தனியாக ஓடுது போட்டு மட்டும். எல்லாரும் இறங்கி உட்காருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நுர போட்டு விட்றேன். எல்லாருக்கும் ஷாம்பு போட்டதுக்கப்புறம் எல்லாம் நல்லா குளிச்சுட்டு வந்துருங்க. போங்க, எல்லாருக்கும் நுர போட்டாச்சு. போய் எல்லாரும் ஒரு முங்கி எந்திரிச்சு வாங்க. ஆழத்துக்கு போயிடாதீங்க. இங்கேருந்தே முங்கிட்டு வாங்க. ஐ நரை எல்லாம் சூப்பரா இருக்கு. விளையாடுறதுக்கு ஜாலி நிறைய நரை வந்துருச்சு. எவ்வளவு நரை. அப்பா செமையா இருக்கு. இது சூப்பராக இருக்குது. அந்த ஆண்டி வேறு ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டு முங்கி எழுந்திரிச்சு வர சொன்னாங்க. டைம் வேறு ஆகுதுன்னு சொன்னாங்க. நான் போய் முங்கி எழுந்திரிக்க போகிறேன்ப்பா. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போய் ஒரு முக்கை போடுவோம். அப்பாடா, இப்போ தான் செம்மையாக இருக்குது. ஆஹா, எப்படி சூப்பராக இருக்குது. டடா. இந்த குளத்துல என்ன அங்கங்கே மீன் ஓடிட்டு இருக்குது. இந்த குளத்துல மீன் பிடிச்சா சூப்பராக பிடிக்கலாம் போல இருக்கே. பேசாமல் இந்த ஆண்டி கிட்ட கேட்டு தூண்டில் எங்கே இருக்குன்னு கேட்டு போய் மீன் பிடிக்க வேண்டியதான். ஆண்டி இங்கே தூண்டில் இருக்கா ஆண்டி? எனக்கு இந்த குளத்துல மீன் பிடிக்கணும் போல இருக்கா ஆண்டி. தூண்டிலா இருக்குதுப்பா. அந்த மேட்டோரமாக வச்சிருக்கேன் பாரு, போய் எடுத்துக்கப்பா. ஓகே ஆண்டி, நான் போய் மீன் பிடிக்க போகிறேன். இன்னும் சாரதி மட்டும் மீன் பிடிக்க போறானா? நம்மளும் நல்லா முங்கி எந்திரிச்சு சீக்கிரமா போய் மீன் பிடிக்கிறத பார்க்க வேண்டியதா. நல்லா ஜாலியா இருக்கும் மீன் பிடிக்கிறது. அப்பா நல்லா சூப்பரா இருக்கு. ஏன் ஆயிஷா, இந்த குளத்துல நிறைய மீன் இருக்கும் தெரியுமா? சாரதி மீன் பிடிக்க போறானாண்டி. தூண்டிலாம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். சீக்கிரமா வா, நம்மளும் போய் பார்க்கலாம். ஜாலியா இருக்கும் தெரியுமா மீன் பிடிக்கிறத பார்க்கறதுக்கே. என்ன பத்தி சொல்றாங்க? குளத்துல நிறைய மீன் இருக்குமா? அப்ப சீக்கிரமா வா போலாம். அந்திலேக்கா, அந்த ஆன்ட்டி ஃபோன் போட்டோனே செம ஜாலியா இருந்துச்சுல. அந்திலேக்கா, நான் கொஞ்சம் ஆழமா போயிட்டு குளிக்கவா? ஜாலியா இருக்கும். ஏ நிலா, அதெல்லாம் வேணாம். போன தடவை அப்படிதான் நீ ஆழமா போய் குளிக்கிறேன்னு உள்ள போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் சேர்ந்தா பிடிச்சி இழுத்தோமே. வேணாம். நீ வா, சாரதி மீன் பிடிக்க போறோம். நான் போய் பார்க்கலாம். வா போலாம். மீன் பிடிக்க போறாங்களா? சரி அப்பனா வாங்க போலாம். நம்ம ஆத்துக்குலாம் போவேனா? அதுவும் தண்ணி வேற நிறைய இருக்கு. சரி வாங்க போயிடலாம். போதும் குளிச்சது. சரி, இந்த பிள்ளைகள்லாம் குளிச்சுட்டு போய் மீன் பிடிக்க போயிருச்சிங்க. நம்மளும் குளிச்சிருவோம். நீங்களாம் குளிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நான் எவ்வளோ மீன் பிடிச்சேன்னு தெரியுமா? இருங்க மீன் வரப்போகுது. பிடிக்குது. எப்படி இழுக்குது பாத்தியா? அந்த தூண்டில பிடிச்சி நல்லா இழுக்குது பாரு. உள்ள இழுக்குது. இல்லை. அச்சோ, வந்ததை போய் விட்டுட்டேன். ஐயோ, உள்ள விழுந்துருச்சு. சே, ஒரு மீன் வந்துட்டு உள்ள போயிடுச்சு. சே, ஆமா ஐஷா, நீங்களாம் வரதுக்கு முன்னாடி நான் நிறைய மீன் பிடிச்சி வச்சிருந்தேன். இரு அந்த டப்பால தான் போட்டு வச்சிருக்கேன். இந்த மீன் ஒன்றும் வர மாதிரி தெரியல. சரி வாங்க, நான் ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்க மீனை போய் பார்க்கலாம். உடனே எல்லாம் மீன் மாட்டாது. கொஞ்ச நேரம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பிடிக்கணும். அப்போ தான் பொறுமையாக கிடைக்கும். இங்கே பார்த்தியா, இந்த மீன் தான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நான் பிடிச்ச மீன். 4 மீன் பிடிச்சேன். ஒன்று பெருசாக சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. நான் பிடிக்கும் போதே ஜாலியாக இருந்துச்சு. எப்படி பிடிச்சி வச்சிருக்கேன் பார்த்தல? ஆமா ஐஷா, இந்த மீனெல்லாம் நான் தான் பிடிச்சேன். நீங்களாம் அங்கே குளிச்சுட்டே இருந்தீங்க. நான் அப்போவே வந்து தூண்டில் எடுத்து பிடிச்சேன். இப்போ நீங்கள் வரும்போது தான் மீன் சிக்கவே இல்லை. நான் மட்டும் தனியாக இருக்கும்போது எவ்வளோ மீன் சிக்கணுச்சு தெரியுமா? அச்சோ, நிலக்குட்டிக்கு இந்த மீன்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும். சரி அப்போனா வாங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு குளத்துலேயே விட்டுடலாம். சரி எல்லாருமே வாங்க, போயிட்டு குளத்துலேயே விட்டுட்டு வந்துடலாம் இந்த மீன் எல்லாத்தையும். நிலக்குட்டி ஆசைப்பட்ட மாதிரி மீனை உள்ளே விட்டாச்சு. போதுமா? இன்னைக்கு கோழி குஞ்சு பிடிச்சது, கோழி குஞ்சு குளிக்க வச்சது, மீன் பிடிச்சது, நம்ம குளிச்சது, மீனை விட்டது எல்லாமே ஜாலியா